ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 100 கொஷின் பார்க்க போகிறோம். 100 கொஷினுமே தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள். ஆன்சர் வந்து அதிலே குறிச்சிருக்கோம். அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோசிகனார் உடல் சோர்வினால் முரசு கட்டலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னர். சரியான விடை சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. பொறுத்துக. கவுந்தி அடிகள் சமணத்துறவி. மாதரி ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடலரசி. கண்ணகி மாநாய்க்கரின் மகள். கடிகை என்பதன் பொருள் யாது? கடிகைன அணிகலன். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எனது? பழமொழி 400. ஆப்ஷன் பி சரியான விடை. பழமொழி 400. வள்ளுவரும் தம் குரல் பாவடிவில் வைத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாடியவர்? சரியான விடை பரணர். நூலாசிரியர் அறிதல். செயங்கொண்டார் கலிங்கத்து பரணி. காரியாசான் சிறுபஞ்ச மூலம். கம்பர் சடகோபரந்தாதி. கண்ணகனார் புறநானூறு. என் பானோக்காயாகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர்? சரியான விடை குலசேகர ஆழ்வார். செறி என்பதன் பொருள்? செறி என்பதன் பொருள் வயல். திருக்குறளில் 7 என்னும் பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை 8. கீழ்கண்ட நூற்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? சரியான விடை திருமந்திரம். தொண்டார்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? சேக்கிழார். தொண்டார்சீர் பரவுவார் யார்னா சேக்கிழார். யாருடைய அறிவுரையின்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? சரியான விடை அரவணடிகள். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாடியவர் யார்? சரியான விடை இளங்கோவடிகள். கம்பரை புரந்தவர் யார்? சரியான விடை சடையப்ப வள்ளல். புரந்தவர்னா ஆதரித்தவர்னு அர்த்தம். ஜி. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? சரியான விடை ஆங்கிலம். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? சரியான விடை 2004. குருக், மால்தோ, பிராகுயி என்பன வடதிராவிட மொழிகள். ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் யார்? சரியான விடை அண்ணல் அம்பேத்கர். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல்? சித்திரக்கவி. சரியான விடை சித்திரக்கவி. சித்திரக்கவியின் ஆசிரியர் பரிதிமாற் கலைஞர். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் கொடுத்திருக்காங்க. அது வந்து பொருந்தாதது. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது? பாவேந்தர் விருது. ஜி. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? சரியான விடை 1886. மனநூல் என அழைக்கப்பெறும் நூல் வந்து சீவக சிந்தாமணி. பொறுத்துக. சிந்தை எண்ணம். நவ்வி மான். முகில் மேகம். புனல் நீர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். வேர்ஸ் அதற்கு வந்து சட்ட ஆவணங்கள். சக்சேஷன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டன்டிவ் லா அதற்கு என்ன வரும்? உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட் சான்று சட்டம். யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாகு பெயர். பாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது டேஸை குறிக்கும். சரியான விடை கடல். எயிறு என்னும் சொல் வகை. பெயர் திரிதல். அறியாதாம் ஒப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல்.
கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது? அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வருது. அதாவது அந்த ஆன்னு வருது இல்லையா? அதே போல அமைந்த அந்த ஆ வருது. உவப்ப உள்ள ஊன்னு வருது இல்லையா? முதலெழுத்து ஒன்றி வந்தால் மோனை மட்டும் வந்துள்ளது. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பெயரெச்சத்தை எடுத்து எழுதுக. சரியான விடை வந்த ஆஸ் வருது பாருங்க. பெயரெச்சம். பொறுத்துக. அறுவை நீதி. அறுவை நீதி அதற்கு வந்து ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி அதற்கு வந்து தானிய கடை வீதி. பொன் வீதி அதற்கு வந்து பொற்கடை வீதி. மறையவர் வீதி அதற்கு வந்து அந்தணர் வீதி. துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு. சரியான விடை கலையரசி துணியை தைத்தாள். வா என்னும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை கூறுக. வினையெச்சம் வந்து. உவமைத்தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. சரியான விடை வெண்ணிலவு. கெடாஅ வழி வந்த கேண்மையார் கேண்மை விடாஅர் விழையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்ற அளபெடை செய்யுளிசை அளபெடை. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வழுவை கண்டுபிடி. சரியான விடை வழுவமைதி. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர். சரியான விடை கிரேக்கர், ரோமானியர். தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க. சரியான விடை பட்டும் சருக்கரையும். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எது? சரியான விடை 1990. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மு.சி. பூரணலிங்கம். பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. பரிதிமாற் கலைஞர் 1870 பிறந்தார். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது? ஆதிச்சநல்லூர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை. எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்களும் உண்டு அவர்களோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவனார். ஆப்ஷன் ஏ சரியான விடை பாவனார். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன். நற்றிணை பாடல்களை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நெடுநீர்வாய் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். புலனழுக்கற்ற அந்தணாளன் கபிலர். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. புறநானூறு. புறநானூறு வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. நான்மணி கடிகை, நாலடியார், இனியவை 40 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்பிறையை போன்றது. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எழுதாப்பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. வாய்மை எனப்படுவது தீங்கு உணராத சொற்களை பேசுதல். கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது? சுந்தர காண்டம். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம். அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்திலக்கோவை. குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ.
உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். உத்திரவேதம் திருக்குறள். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. ஆசாரக்கோவை. ஏலாதி, ஆசாரக்கோவை, திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம் இதெல்லாம் 11 கீழ்க்கணக்கு நூல்கள். ஏலாதி அதற்கு ஏலக்காய், திருக்கடுகம்னா கடுக்காய், சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா 5 வேர்கள். அப்ப இதெல்லாம் மூலிகைகளா இருக்கு. அப்ப பொருந்தாதது ஆசாரக்கோவை. திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் மருதகாசி. சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சரியான விடை சதகம். அதற்கு 100. வசன நடை கைவந்த வல்லாளர். அதற்கு ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். தைரியநாதர் வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். உ.வே. சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பொறுத்துக. சிறுமலை பூம்பாறை. அதற்கு குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு பனையபுரம். அதற்கு முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர் இதெல்லாம் மருத நில ஊர்கள். கீழ்க்கரை நீலாங்கரை. அதற்கு நெய்தல் நில ஊர்கள். குறிஞ்சி மலை சார்ந்த இடங்கள். முல்லை காடு சார்ந்த இடங்கள். மருதம் வயல் சார்ந்த இடங்கள். நெய்தல் கடல் சார்ந்த இடங்கள். இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? சரியான விடை ஔவையார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். தமிழர் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். அவர் யார்? சரியான விடை ஜி.யு. போப். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார்? சீரா அரங்கநாதன். வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் எது? குறுந்தொகை. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் வள்ளலார். பொங்கலை அறுவடை திருநாளாக கொண்டாடும் மேலை நாடுகள். ஜப்பான், ஜாவா. இங்கு உடல்நிலையை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். பொறுத்துக. 2 சீர்களான அடி குறளடி. 4 சீர்களான அடி அதற்கு அளவடி. 5 சீர்களான அடி அதற்கு நெடிலடி. 5க்கும் அதிக சீரடி அதற்கு கழிநெடிலடி. அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? சரியான விடை 6ஆம் வேற்றுமை தொகை. பொறுத்துக. திணைமாலை 150 கனிமேதாவியார். திருக்கடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை உ.வே. சாமிநாதர். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுக. குறிப்பு வினைமுற்று. மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம். வல்லான் வகுத்ததே வாய்க்கால். குமரன் தென்னை அதற்கு பொருட்பெயர். காடு மலை அதற்கு இடப்பெயர். பூ காய் அதற்கு சினைப்பெயர். திங்கள் வாரம் அதற்கு காலப்பெயர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாடு நுங்கு நெய்தல் நொச்சி. பொறுத்துக. பிறமொழி சொல் தமிழ் சொல். ஐதீகம் உலக வழக்கு. இருதயம் நெஞ்சம். ஆஸ்தி சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். பொறுத்துக. ஒரு சொல் தொடர் தடக்கை. வினைத்தொகை சூழ்கழல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அதற்கு கூவா. சொல்லிசை அளபெடை தழைய.
ஜி போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகணம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள். திரு கல்யாண சுந்தரனார் 1953 செப்டம்பர் 17 இயற்கை எழுதினார். சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணி. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அயோத்திதாச பண்டிதர். பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுண விலாச சபை. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜகோபாலாச்சாரியார். ஆப்ஷன் சி. பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திரு கல்யாண சுந்தரனார். கடைசி 100வது கொஷின். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். இந்த காணொலி பதிவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை நான் பதிவேற்றம் செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.